9/11 தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்ல செஞ்சது வெறும் பழி வாங்கறதுக்காக மட்டும் இல்ல. அது உலகம் முழுக்க பரவி இருந்த ஒரு பயங்கரவாத நெட்வொர்க்கோட அதிர்ச்சிகரமான ரகசியங்களை வெளிக்கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஆபரேஷன். இது ஒரு சாதாரண மிலிட்ரி ஆக்ஷன் கதை கிடையாது. இது உளவுத்துறையோட திறமை, அடுத்தடுத்த வந்த திருக்கிடம் கண்டுபிடிப்புகள்னு த்ரில்லிங்கான ஒரு கதை. வாங்க நாம சேர்ந்து அந்த பாதையில பயணிப்போம். செப்டம்பர் 11 அட்டாக்குக்கு அப்புறம் அமெரிக்கா எப்படி இவ்வளவு சீக்கிரமா பதிலடி கொடுத்தாங்க அத பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, தாக்குதல் நடந்து ஒரே மாசத்துக்குள்ள அமெரிக்கா ஒரு பெரிய ராணுவ கூட்டணியை உருவாக்கி தெளிவான டார்கெட்டோட ஆப்கானிஸ்தான் மேல போர் தொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. வெறும் 5 நாள்ல கேம்ப் டேவ்ல நடந்த மீட்டிங்ல போருக்கான ஃபைனல் முடிவையே எடுத்துட்டாங்க. அமெரிக்காவோட நோக்கம் சும்மா பழி வாங்குறது மட்டும் இல்ல, ஆப்கானிஸ்தானோட அரசியல் எதிர்காலத்தையே மாத்தணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்காக 3 முக்கியமான டார்கெட்டை செட் பண்ணாங்க. ஆனா அமெரிக்காவோட இந்த ராணுவ நடவடிக்கை ஒரு சாதாரண போர் மாதிரி இல்லைங்க. ஏன்னா 2 பக்கத்துக்கும் நடுவுல டெக்னாலஜில மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருந்துச்சு. தலிபான் கிட்ட இருந்த இந்த டெக்னாலஜி வீக்னஸ அமெரிக்கா ரொம்பவே திறமையா யூஸ் பண்ணிக்கிச்சு. ராத்திரி நேரத்துல அமெரிக்க விமானங்களை எதிர்க்கிற மாதிரி எந்த ஒரு ஆயுதமும் தலிபான் கிட்ட கிடையாது. அதனால அமெரிக்கா அவங்களோட எல்லா தாக்குதலையும் ராத்திரியில தான் நடத்துனாங்க. ஆமா, வெறும் 3 நாள் அந்த ராத்திரி நேர தாக்குதல்கள்ல தலிபான்களோட ராணுவ பலம் மொத்தமா காலி ஆயிடுச்சு. அவங்களால ஒரு சின்ன பதிலடி கூட கொடுக்க முடியல. இதிலிருந்தே அமெரிக்காவோட தாக்குதல் எவ்வளவு வேகமா எவ்வளவு தீவிரமா இருந்துச்சுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. போர் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருந்தப்போ அமெரிக்காவோட முழு கவனமும் ஒசாமா பின் லாடன் மேல திரும்புது. ஆனா அந்த தேடுதல் வேட்டை தான் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத பல பகீர் ரகசியங்களை வெளிக்கொண்டு வந்துச்சு. இந்த கேள்விதான் கதையோட போக்கையே மாத்துச்சு. இது ஒசாமா பின் லேடனை பிடிக்கிறத விட ஒரு பெரிய மர்மத்தை உடைக்கிற முயற்சியாக மாறிச்சு. அப்படி என்ன ரகசியத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க? பகீர் துப்பு அது ஒரு உளவாளி கிட்ட இருந்து வரல, ஒரு சேட்டிலைட் போட்டோல இருந்து கிடைச்சது. ஜலாலாபாத் நகருக்கு வெளியே எடுத்த அந்த போட்டோல ஒரு விசித்திரமான காட்சி தெரிஞ்சுது. எருமை, குதிரை, நாய், ஏன் ஓனாய்னு பல விலங்குகளோட உடல்கள் அங்க சிதறி கிடந்துச்சு. அந்த போட்டோவோட அர்த்தம் புரிஞ்சப்போ அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகளுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவங்க ஒரு பயங்கரமான முடிவுக்கு வந்தாங்க. அல்-கொய்தா விலங்குகள் மேல ரசாயன ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கு. இதுக்கப்புறம் தான் அந்த போரோட பயங்கரம் பல மடங்கு அதிகமாச்சு. அல்-கொய்தா கிட்ட இந்த 4 வகை ரசாயன ஆயுதத்துல ஏதோ ஒன்னு இருக்கலான்னு அமெரிக்கா பயப்பட ஆரம்பிச்சாங்க. தோல்ல கொப்புளங்களை உண்டாக்கி நம்மளோட சுவாச மண்டலத்தையே அழிக்கிற ஆயுதம், அப்புறம் நரம்பு மண்டலத்தையே முடக்கி துடிதுடிக்க வச்சு கொள்ற ஆயுதம் வரைக்கும் இதுல ஒவ்வொன்றுமே ரொம்ப கொடூரமானது. சார், இப்போ நாம இந்த கதையோட ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். அல்-காய்தாவோட அந்த சீக்ரெட் புக்கு கிடைச்ச அந்த நிமிஷம். காபூலுக்கு பக்கத்துல ரிஷ்கோர்னு ஒரு ஏரியா, அங்க இருந்த அல்-கொய்தா கேம்ப்ல அமெரிக்க படைகள் சோதனை செஞ்சப்போதான் அந்த புக்கு கிடைச்சது. அரபியில எழுதப்பட்ட அந்த 80 பக்க புக் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல ரொம்ப பத்திரமா வைக்கப்பட்டிருந்துச்சு. அது ஒரு சாதாரண புக்கு கிடையாது. அது பயங்கரவாதத்தோட ஒரு கம்ப்ளீட் டெக்ஸ்ட் புக். மூத்த தளபதிகள் அவங்களோட நிஜ அனுபவங்களை வச்சு எழுதின ஒரு முழுமையான பாடத்திட்டம். அமெரிக்காவோட நட்பு படையான நார்த்தன் அலையன்ஸ் வீரர்கள் தான் அது அமெரிக்கர்களுக்கு மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. அந்த கையேட்டில் இருந்த விஷயங்கள் அல்-கொய்தா எவ்வளவு தந்திரமா எவ்வளவு பிளான் பண்ணி வேலை செய்யுதுன்னு காட்டுச்சு. குண்டு எப்படி செய்யறது, விமானத்தை எப்படி கடத்துறதுன்னு மட்டும் அதுல இல்ல, கல்யாணமான போராளிகள் எப்படி ரகசியங்களை காப்பாத்தணும்னு வரைக்கும் அதுல ரொம்ப விளக்கமா சொல்லப்பட்டிருந்தது. சரி, இப்போ இந்த புக்ல இருந்த டெக்னிக்ஸ்லாம் உலகம் பூரா நடந்த டெரரிஸ்ட் தாக்குதல்கள்ல எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். அதாவது உலகம் பூரா நடந்த அந்த டெரரிஸ்ட் தாக்குதல்கள் எல்லாமே ஏதோ தற்செயலா நடந்ததில்ல. எல்லாமே இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருந்த தந்திரங்களோட நேரடி செயல்பாடுதான்னு அவங்களுக்கு புரிஞ்சது. இந்த டைம்லைனை பாருங்க, இது ஒன்னே போதும். அந்த புத்தகத்தோட தந்திரங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு மேல எப்படியெல்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு இது தெளிவா காட்டுது. இது அல்-கொய்தாவோட லாங் டேர்ம் பிளானிங்கையும் அவங்க குளோபல் நெட்வொர்க்கையும் வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. அதனால தான் சொல்றாங்க, இந்த போரோட மிகப்பெரிய வெற்றி ஒரு தலைவரை பிடிச்சதில்ல, அவரோட முழு பிளேபுக்கையும், அதாவது அவரோட முழு திட்டத்தையும் கைப்பற்றினது தான். சரி, அமெரிக்கா அவங்களோட பிளே புக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இந்த ஆட்டத்துல அவங்க ஜெயிச்சிட்டாங்களா? அதுதான் இங்க பெரிய கேள்வி. ஏன்னா பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் இன்னிக்கும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி இது.